வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து ஸ்கந்தா மூவி ரோஸ் தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து மிஸ்டர் தமிழ்லயே பார்த்தோம். அவரே வந்து என்ன சொல்றாரு, படம் சொல்லுவாரு, அவரே கலாய்ச்சி வச்சிருந்தாரு. அப்பயே நான் வந்து மிஸ்டர் கேகே கலாய்ச்சா செமையா இருக்கும், இது ரோஸ் பண்ணா செமையா இருக்கும்னு நினைச்சேன். தலைவர் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாரு. வாங்க பார்ப்போம். டெலிஃபோன் அடிச்சா ரிங்கு. இந்த படத்துக்கு போனவனுக்கு சங்கு. மற்ற படம் பார்த்தவங்கலாம் கை தட்டுவாங்க, ஆனா இந்த படத்துக்கு போனவங்கலாம் கதவு தட்டுவாங்க. ஐயா எவ்வளவு விட்டுருக்கா, கதவு தருங்கய்யா. தம்பே படம் பண்ணாதான்ப்பா வெளியே விடுவோம், செத்துலாம் விட முடியாது. செப்டம்பர் 22 நம்மளாருமே சந்திரமுகி 2 பார்த்து தான் வந்து கிரிஞ்சு அப்படி இருந்திருப்போம். ஆனா இதையே அல்ட்ரா கிரிஞ்சா தெலுங்கு ரிலீஸ் ஆன படம் தான் வந்து ஸ்கந்தா. நான் அடிச்சு சொல்றேன், இந்த அளவுக்கு கேவலமான படத்தை என் வாழ்நாள்ல பார்த்திருக்கவே மாட்டேன். காரணம் யார் தெரியுமா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இந்த படத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காரு, எப்படி கெடுத்து வச்சிருக்காருன்றதான் இந்த வேலை வந்து நல்லா வச்சு செஞ்சு பார்க்க போறோம். ஸோ அது என்ன ஏதுன்றத டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குனு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓரா பேசாம விடுவா போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. படத்துல ஸ்டார்டிங்கா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாழ்ந்து தான் காமிச்சிருப்பாங்க. யாருன்னா போயப்பட்டி சீனு. டேய் சர்க்கஸ்ல கிளி கூட திறந்து விடுற மாதிரி இருக்காடா. டேய் ரொம்ப கத்தாத, அண்ட கக்க நினைச்சு உன்னை யாரா சுற்ற போறாங்க. சீனுன்றது இது பேரு. போயப்பட்டி அப்படின்றது இவர் படிச்சாங்க பட்டெல்லாம் கிடையாது, இவரோட பிறந்த ஊரா. அது எப்படின்னா மறையூர் குப்புசாமி மாதிரி தலை வந்து போயப்பட்டி சீனு பேர் வச்சிருக்கியா. என் பேரு மறையூர் குப்புசாமின்னு வந்தா போதும். குப்பை தூக்கி முன்னால போட்டு இந்த குப்பையை தூக்கி உள்ள போடுவேன். தலைவன் பாத்தீங்க அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம ராமச்சந்திர வச்சு விஜயவதியாராமான்ட்டு ஒரு மிகப்பெரிய காயம் ஒண்ணு பண்ணாரா. அது இவர்தானா? கிரிஞ்சிலாம் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். இன்னைக்கு தலைவன் வந்து இதை கிராஸ் பண்ற மாதிரி இந்த படத்தை வச்சிருக்கியா. இவருக்கு பத்தி இன்ட்ரோலாம் தேவையில்லைங்க, இவர் என்ன கதை படம் நான் சொல்றேன், அப்ப நீங்களே புரிஞ்சுப்பேன் தலை எப்படி பட்டவன் அப்படின்ட்டு. அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா. எடுத்தோட பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர் திருப்பி இருக்குது, இவர் தான் வந்து இந்தியாவிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. திடீர்னு அவர் கொலகாரன் அப்படின்னு வாங்க. அது யாராவது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி அண்ணன் தான். என்ன காரணமோ தெரியல, தலைவர் வந்து தூதனை குத்துருவாங்க. தலைவன் ஜெயில இருப்பான். அந்த டைம் வக்கீல் வந்து, சார் நீங்க வந்து பல பேருக்கு சோறு போட்டவரு, நீங்க வந்து சாதாரணமா சாக மாட்டீங்க, உங்களை காப்பாதான் ஆண்டவன் வருவான் அப்படின்ட்டு பயங்கரமா தலைவன் பேசிட்டு இருப்பாரு. வீர வசனத்தை முடிவு பண்றது அவன் சார், அந்த ஆண்டவன் சார். படத்துக்கு போய் ஸ்கந்தா வச்சுட்டு காப்பாத்து கடல வருவான்ட்டு கரண்டா காட்டுறேன். அது ஒண்ணும் இல்ல, தெலுங்கு படம் அப்படிதான் காட்டுவீங்க. எடுத்தோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டை காமிச்சிருப்பானுங்க, ஒரு பிரம்மாண்ட கல்யாண வீடு. அப்படி யாரா கல்யாணம்னு பார்த்தா ஆந்திராவோட சிஎம்மோட பொண்ணுக்கு தான் கல்யாணம். அதனால தான் வந்து பிரம்மாண்டமா இருந்திருக்கும். அந்த டைம் தெலுங்கானாவோட சிஎம்மோட பையன் வந்திருப்பான் இந்த கல்யாணத்துக்கு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தலைவன் வந்து பிரியாவுக்கு வந்து ஆய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி வந்திருப்பான். திடீர்னு சிஎம் நியூஸ் வரும், தலைவரே பொண்ணு ஓடி போச்சு தலைவரே அப்படின்ட்டு. அப்பதான் புரிஞ்சிருக்கும் தெலுங்கானா சிஎம்மோட பையன் ஹாய் சொல்லிட்டு போறதுக்கு வரல, போலாம் அப்படின்னு வந்திருக்கியா. பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தலைவன் காண்டாயிடுற நேரத்துல அப்பதான் அவனுக்கு புரிய வரும், பொண்ணு ஓடி போகல ஹெலிகாப்டர்ல பறந்து போயிருச்சு அப்படின்னு. ஐயோ பொண்ணு ஓடி போயிடுச்சு, எங்க அசிங்கமா இருப்பேன் அப்படின்ட்டு எப்படா சமாளிக்கலாம் அப்படின்னு அப்படின்னா ஆசையா வளர்ந்த பெரியப்பாவை கோழி தராம திரும்பி போட்டிருப்பான். என்னடா இது பெரியப்பாவால பாடி டாலாது இப்படி திருப்பிங்க தலைய. அப்புறம் பெரியப்பா செத்து போட்டாரு அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்த வந்து அப்படி மன்னிச்சிருப்பான் தலைவர். நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. அப்பதான் வந்து முக்கியமான விஷயம், ஓடி போறது யாருன்னா ஆந்திரா சிஎம்மோட பொண்ணு. தூக்கிட்டு போனது யாரு அப்படின்னா தெலுங்கானா சிஎம்மோட பையன். சரி ரெண்டு பெரிய மாசம் என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல, சரிங்க நம்ம லவ் பண்றீங்க சேர்த்து வைப்போம், நீங்களும் பெரிய ஆளு நானும் பெரிய ஆளு அப்படிதான் பண்ணிருக்கணும். அதனால பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆனா தலைவனா பண்ணிப்பா அப்படின்னா எடுத்த உடனே வந்து தெலுங்கானா சிஎம்க்கு போனை போட்டு என் பொண்ணை உன் பையன் வச்சு தூக்கிட்டு போயிட்ட, அதனால உன் பையன் தலையை வெட்டி என்னோட ஸ்டேட்டுக்கு வந்து விருந்து வைக்கணும்டா அப்படின்ட்டு கொடூரமா பேசிருப்பாரு இந்த சிஎம். அந்த கரியமா வாங்குறாங்க. என்னடா இது, நீ சிஎம்மா ரவுடியாடா, இந்த அளவுக்கு கொடூரமா பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு அவரு உன் பொண்ணுக்கும் உனக்கும் நடுவுல நிக்கிறோம்டா, முடிஞ்சா தாண்டி என்ன தாண்டி உன் பொண்ணை கூட்டணும் போடா அப்படின்ட்டு நெக்கா பேசிருப்பா இந்த ஆளு.
விளங்கும்டா. டேய் 2 பேரும் சிஎம்டா என்னடா பண்ணிருக்கீங்க Local roadies. யோசிக்கும் போதுதான் நான் உண்மை புரிய வரும். 2 பேரும் வந்து பேர் தான் சிஎம், ஆனா ஒருத்த முட்டா பீஸ் இன்னொருத்த மொட்டை மொட்டை பீஸ். சிஎம் போஸ்ட்ன்றது எவ்வளவு பெரிய மரியாதையான போஸ்ட். சிஎம் கான மரியாதை போச்சேடா உங்களால. படம் முழுக்க சிஎம்ஐ நான் அதுக்கு மாட்டேன். எடுத்து வச்சிருக்கேன். அதான் ஆந்திரா சிஎம் வந்து பிளான் போடுவாரு, இவனை வந்து நம்மளால அமிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், அதனால புதுசா ஒருத்தன் இறக்குறேன், அவன் தான் ஜேக்கப் அப்படின்னு சொல்லிப்பா. அப்படி ஜேக்கப் யாரா ஜேக்கப் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவனை காட்டுவானுங்க, அவன் கண்ணு வாங்கிட்டு போயிருப்பான், அவனை பிளான் போடுவானுங்க. அதாவது வந்து இங்க ஒரு ஏதோ மாட்டு ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த மாட்டு ஃபங்க்ஷன்லயே இவனை மரியாதை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்கும் போது தான் திடீர்னு மாட்டை வச்சு அட்டாக் பண்றப்பான் யாரோ ஒருத்தன். யாராதுன்னு பார்த்தா அவர் தான் நம்ம ஹீரோ. எதுக்கு இந்த சீனே தெரியல. யார் தெரியுமா? இவர் பேர் தான் ராம் பொத்ரினி. ஆக்சுவலி தலைவனோட படம் வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் இல்ல, இது நிறைய படம் பார்த்திருக்கேன். காந்திபுரம் அப்படின்னு படம் வச்சிருப்பா. அப்படி நம்ம ஆக்ஷன் கிங்கோட தலைவன் வந்து ஆக்ஷனா நடிப்பேன் அப்படின்னு வச்சிருப்பா. அப்படி என்னடா இதுன்னு ஓவரா பில்டப் கொடுத்தீங்க, சப்ப மாதிரி வந்துருக்கிறான். ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா இவரோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து ஆக்ஷன் சட்டே ஆகாது, பாக்கிறதுக்கு குழந்தைன்ட்டு அமுல் பைமா இருப்பா. அப்படி ஆனா நடிக்கிற படம் எல்லாமே வந்து ஆக்ஷன் படம். இல்லம்மா அந்த மூஞ்சி உனக்கு இல்லம்மா, புரிஞ்சுக்க. இல்லப்பா ஆக்ஷன் ஹீரோ மூஞ்சி உனக்கு இல்லையடா. மூஞ்சி அமுல் பைமா இருக்கிறதுனால தலைவன் தாடியை வளர்த்துக்கிட்டு மூஞ்சில கீரை போட்டுக்கிட்டு வாரியரு இஸ்மார்ட் சங்கர் ரெட் அப்படின்னு தலைவன் வச்சிருந்திருப்பாரு. ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. தலைவன் ஷேவ் மட்டும் பண்ணி பாருங்களேன், பழைய தூணி பக்கெட்டுக்கிற மாதிரி இருந்துப்பா. அப்படி இந்த இன்ட்ரோ டைலாக் தான் வந்து வேற லெவல். அடிக்கிற அடியில சவுண்ட் கோல் கொண்டா வரைக்கும் கேட்கணும், பாடி சாவ கடங்குக்கு போகணும். நான் பாடி சாவ கடங்குக்கு போடாம சமோசாவோட போவோம். என்னையா டைலாக் இது? ஏய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? யோ சீனு பயங்கரமான ஆள் தான் நீ. இந்த ஃபைட்டை பார்த்துட்டு தலைவன் வந்து மாட்டுக்கார வேலன் அவன் நினைச்சிருப்பீங்க. தலைவனோட மாடு மேல வந்து ஊசி குத்திடுவானுங்க, அது வெறி பிடிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவதாரப்பத்தில் வர மாதிரி மிருகங்கிட்ட பேசுற மாதிரி வந்து மாடுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்ன அதுகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். தலைவனுக்கு பயங்கர பில்டப். தலைவர் வந்து ஒருத்தன் தான் அடிப்பாரு, இங்க தான் ஒரு இந்த பக்கம் பறந்து வருவான். ஆமால அங்க அடிச்சேன் அப்படி அங்கிருந்து வரான். நீ எதுக்கு பறக்குற? அவன் வந்து சாதாரண ஆள் இல்ல, ஈஸியா மேன். அவங்களுக்குலாம் வந்து அநியாயத்துக்கு வந்து தவணை போகன்னு தருவாரு. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா மாடு வச்சுட்டு இருப்பான். அப்படியே மேய்க்கிறது எருமை இல்லடா பெருமை. படம் பார்த்துனே இருக்கும் போது திடீர்னு வந்து விளம்பரம் விட்டானுங்க. ஏன்னா தேட்டர் டிவியில தான் இந்த பிராடை போட்டு சாவடிக்கிறீங்க, இதுலயும் கொண்டு வந்துடலான்னு பார்க்கும்போது தான் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அது ஆட் இல்லையா, அதுதான் ஹீரோ இன்ட்ரடக்ஷனா. இதை நான் வாய சொன்னா புரியாது, நீங்களே பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். ஹீரோயின்ஸிலே வரலையம்மா, Move freely with Prithvi's padded bras. அப்படியே ஆடு கரெக்டா இருக்கு. அப்படியே இருக்குல்ல போயப்பட்டி சீனு பாடக சொன்னா ஆடு வச்சிருக்க. ஹீரோயின் யாரா பொண்ணா? சிஎம் கூட பொண்ணு. யோ எத்தனை காலத்தே எழுதி அடிப்பீங்க. ஹீரோயின் வந்து வில்லனோட பொண்ணு, ஹீரோ வந்து யாராலையும் கொல்ல முடியாது, அவர் வீரரு சூருது, ஆனால் இவர் மட்டும் 10 பேரை பறக்கூடுவாரு. எத்தனை காலத்தே இதே கால அடிப்பீங்க. ஹீரோயின் வந்து நான் சிஎம்மோட பொண்ணுன்ட்டு வெளியே காட்டிக்காம காலேஜ் போனோம் அப்படின்னு போயிருப்பாங்க. அங்கதான் நமக்கு என்ன பண்ணா ஹீரோ வந்து மாடு மேய்க்கிறவர்ல அவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா. காலேஜ் மாதிரியா இருக்கு பார்த்தா. நீ தான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த, எப்படா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்த அப்படின்ட்டு நம்ம கேட்கணும்னு தோணும். அதான் தெரிஞ்சு படம் கேட்க முடியாது. அதோட முக்கியமா நம்ம தலைவன் போய படம் தெலுங்கு படம் நாயோட படம். நான் நினைச்ச மாதிரியே சிஎம் ஒன்று கிட்ட வந்து தலைவன் பேச்சு கொடுத்து அதை கரெக்ட் பண்ற மாதிரி தலைவன் வந்து வேலை பார்த்துருப்பான். நான் பக்கம் நினைச்சிட்டேன் என்ன வந்து ஒருவேளை ஹீரோ ஒரு ஆஜெட்டா இருப்பாரோ, சிஎம்மோட பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் தலைவர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காரோ அப்படின்ட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த பான் டேரக்டர் வந்து போயப்படி சீனு நம்ம தலைவனுக்கு அதெல்லாம் பிரெயின் கிடையாது, அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? இதெல்லாம் லவ் பண்றேன்ட்டு நம்மள காண்டத்தை ஒரே கான்லயே பாதி படம் ஓடி போயிருது. இதுக்கப்புறம் தான் வந்து தெலுங்கானா சிஎம் இந்த ஓடி படம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான போட்டுச்சிருவான். அது என்கேஜ்மெண்ட் பிளான் போட்டிருப்பான். இப்பதான் ஆந்திரா சிஎம் காண்டாயிட்டு இருப்பான். பொண்ணு ஓடி போயிருச்சு, மானம் போயிருச்சு, மரியாதை போயிருச்சு, நெட்ரா அருவாளை நெட்ரா எவ்வளோ அப்படின்ட்டு தலைவன் வந்து பயங்கர காண்டா பேசிட்டு இருப்பான். ஓ போயப்பட்டி சீனு அந்த மாதிரி அணியே சொல்லவே இல்லை. இந்த போலீஸ் செக்யூரிட்டி என்ன சார் பண்ணுது?
ஆந்திரா சிஎம் வந்து தெலுங்கானா சிஎம் போடலாம் அப்படின்ட்டு ஜேக்கப் ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கரமான ஆளு அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருப்பா. அப்படி நம்மளை பொறுத்த வரைக்கும் என் டாடி வச்சுதான் ஜேக்கப், இவன் அவனை போட்டுருவான்னு பார்த்தா அவனுங்க வந்து இவனை போட்டு விடுவானுங்க. கரெக்டாக எங்கேஜ் நடக்க போகுது, இவனை கூப்பிட்டு வந்து இவனை வந்து போட்டு விடுவானுங்க இந்த தெலுங்கானா சிஎம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சார் இவன் வந்து ஜேக்கப் கிடையாது சார், இவன் வேற ஒருத்தன் சார் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்ப ஜேக்கப் யாரு? கண்டிப்பா ஹீரோவா தான் இருப்பான்னு பார்த்தா ஹீரோவும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா ஆமா. இருக்குல்ல. ஜேக்கப் பண்றவன் யாரா ஒரு ரவுடி. சரி ஓகேடா, ஜேக்கப் இவன் தான்டா, இவன் தான்டா ஆக்ஷன் பண்ண போறான், இவனை அட்டாக் பண்ணி இந்த ஃபேமிலியை காப்பாற்றி தான் ஹீரோ வந்துருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. அடுத்த சீன் பாத்தீங்க அப்படின்னா ஜேக்கப்புக்கும் நம்ம ஹீரோக்கும் ஃபைட் சீன் தான். இது ஆக்சுவலி வந்து இவன் எதுக்கு வந்தான், இவன் யார், இவன் எதுக்கு இவன் போட்டு ஒண்ணுமே புரியாது அப்படின்ட்டு ஒரு காரணமும் புரியாது. ஆனா தலைவன் வந்து சண்டையுமே சண்டையா விஷயத்துக்கு போட்டே இருப்போம். அப்படி நம்மனா ஒன்னா நீ தூங்கு தெய்வம் 100 பேரை வச்சு ஒரு 500 பேர் அடிப்பாரு. அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்றதா இருக்குது. தலைவன் வந்து அடிக்கிறான் 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 அடிச்சுனே இருக்கிறான், நிறைய வந்துனே இருக்கிறானுங்க. அதனால வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம், காசு கொடுத்து பார்த்தா அப்படின்னா காண்டை இருந்திருப்பேன். ஸோ அதனால ஓடிடி பார்த்தால் இந்த ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, சிக் சிக்கிட்டு விடாம அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பட்டனை. பல தடவை அந்த பட்டன் அடிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஃபைட்ஸ் முடியவே இல்லை. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அப்பா டயலாக் சொல்லிப்பான் தலைவன், அதான் வேற லெவலு. வேட்டைக்கு கிளம்பிடுச்சு புலே. ஜேக்கப் தான் வீரன் சூரன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவனையே அதை எப்படி ஆட வெட்டுறாங்க வெட்டிருப்பான் ஜேக்கப் தலைய. என்னடா இது அடையமா இருக்காடா, அது மனுஷனா ஆடாடா இது, இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க படத்தை. அதுக்கப்புறம் என்ன ஜேக்கப் கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த அந்த சிஎம்மோட கவனம் வந்து இவன் தலைவன் மேல வரும். ஒரு மூஞ்சிக்கு ஃபேன் போடுவாங்க. பாட்டுல கவனிச்சேன், இந்த மாதிரி கெட்டப் போட்டு ஏதோ ஒரு படத்துல பாத்திருக்கேன், எந்த படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. கேட்ட கம்மல் எழுதிட்டு போய் அப்பதான் அந்த பாட்டு வேற லெவலு. எனக்கு கேட்டு பாருங்கள, பம்போலே போலே பம்போலே மாதிரி இருக்குல்ல, அதுவா? ஆமா அதேதான். இல்ல என்னமோ வந்து இருக்கு, எனக்கு தப்பா கேக்குது. எங்களுக்கு தப்பா தான் சார் கேக்குது. இதெல்லாம் பாடுறீங்க ரொம்ப அரசமா இருக்கா இது, அது வேற மீனிங்கா இது தமிழ்ல பண்றேன்ட்டு தமிழ்ல பாட்டு வரைக்கும் நான் இருக்குது. இந்த வேர்டு பேசுறீங்களே உங்களுக்கு அது பாடுறதா தெரிய வேண்டாம். நம்ம டப்பிங் டீம் பார்த்த வேலையான்னு தெரியல. வேற கண்டிப்பா அவங்க பண்ணிருப்பாங்க. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த பாட்டுல வந்து தலைவன் பைத்தியமான பாண்டு கலப்பான், முன்னாடி பைத்தியம் மாதிரி ஆண்டு கலப்பானுங்க. தலை எக்ஸ்பிரஷன் பைத்தியம் மாதிரி இருக்கும். மாமாவா இந்த பாட்டு எதுக்கு வந்துச்சு, நான் அதுக்கு இந்த படத்தை பார்த்தேன், நான் அதுக்கு இந்த வீடியோ போட்டேன் அப்படின்ட்டு ஒரே மண்டை குடச்சலா இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வாழ்ந்து சார். வந்து இந்த ஹீரோ இருக்காரு இல்லையா, தாடி வச்சு அபுல் பேபி, இவர் வந்து அந்த ரவுடியை போட்டதுனால இந்த சிஎம்முக்கு பிடிச்சி போயிடும். இதனால வந்து இவர் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாரு, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வா, அதை பொண்ணை கூட்டு வா அப்படின்ட்டு. அதெல்லாம் என்ன பண்ணிப்பா பண்ணா, தெலுங்கானாக்கு ஓடி போனேன், ஆந்திர சிஎம்மோட பொண்ணை கூட்டு வரலான்னு போயிருப்பாரு. அது எப்படி தன்னந்தனியா இந்த வில்லன்னா வண்டி வர்றவனா, இல்லைன்னா வந்து ஏதாவது ஊர் தலைவரா, இல்லைன்னா வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து தெலுங்கானாவோட சிஎம், ஒரு ஸ்டேட்டோட சிஎம். அந்த சிஎம்மோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். தலைவன் எல்லாத்தையும் தகர்த்துட்டு ஓகேலாம் வந்து போயிருப்பாரு. அந்த இடத்துல அதனால வந்து போலீஸ் இருப்பாங்க, மிலிட்ரி இருப்பாங்க, அத்தனை நேரம் வந்து துப்பாக்கி சுடுறவனா கும்பிடுறீங்க. துப்பாக்கி வச்சுட்டு கம்மு நிக்கிறானுங்க. தலைமணம் பார்த்தீங்கன்னா வெறும் பிஸ்டலை வச்சுக்கிட்டு ஏகே வச்சுக்கிட்டு ஓடி வந்த போலீஸ் சண்டை போட்டு வரும் தலைவர். தலைமோட வீர சாகசத்தை அந்த சிஎம் வந்து உட்காந்து லைவ்ல பார்த்துட்டு இருப்பாரு, எப்படிலாம் வெட்டுறா எப்படிலாம் குத்துறான்ட்டு. ஏதாவது லைவ் கமெண்ட் இருக்குமோ அப்படி வெட்டுறான்டா. ஓகே தலைவன் தலைமையா வந்துட்டான், அவனை யாருமே சுடவும் இல்லை. இத்தனை போலீஸ் இத்தனை கம்மோட தாண்டி தலைவன் ஈஸியா உள்ள வந்துட்டான். தப்பான இடத்துல கைய வச்சிருக்க.
வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டு போவான்னு பார்த்தா இலவச இடைப்பா இன்னொரு பொண்ணை எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு போயிடுவான். எப்படி இவர் தேடி வந்தது ஆந்திரா சிஎமோட பொண்ணு, அட எக்ஸ்ட்ராவா இலவச இடைப்பா தெலுங்கானா சிஎமோட பொண்ணையே வந்து கூட்டு போக எப்படி யாரும் தடுக்க மாட்டாங்க. இங்கதான் நமக்கு டவுட்டா இருக்கும், தலைவன் யாரு, தலைவனுக்கு முன்னாடி என்ன கதை இருக்கு, என்ன பிளாஷ்பேக் இருக்கு, எதுக்காக இப்படிலாம் பண்றான் அப்படின்ட்டு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. அப்பதான் புரிய வரும் தலைவன் டார்கெட் வந்து இந்த ஒரு சிஎம்ல 2 சிஎம் தான். ஏன் பண்ணா ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா நம்ம தளபதியோட அண்ணன் அவர் வந்து ஜெயிலுக்கு போவார் தெரியுமா, அது காரணம் 2 சிஎம் தான். அதாவது 2 பேரும் வந்து பல பணங்களை கூட கொள்ளடிச்சிருப்பாங்க. அந்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளை கூட மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த விஷயம் இந்த தளபதி அண்ணங்க தான் இருக்குது. ஆனால் இவர் நோ அப்படின்னு சொன்ன உடனே இவரை வேணா பழி வாங்குவேன் அப்படின்ட்டு இவரே ஆள் செட்டப் பண்ணி உள்ள வந்து பொருள் விற்கிறானுங்க, இது பொண்ணுங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறானுங்க, இவங்களே போட்டு எழுப்பிட்டு பழியை தூக்கி வந்து நம்ம தளபதி அண்ணங்கிட்ட போட்டு இருப்பானுங்க. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அந்த இவரோட ஃப்ரெண்டு வந்து இவரு இவரு இல்ல எந்த இடம் இல்லாத அவர்தான் இவரும் அவனும் ஃப்ரெண்டு. அதனால வந்து இவருக்காக இவர் தலைவன் வந்து சண்டை போட வந்துருக்காரு. ஐயோ இவ்வளவுதான் பிளாஷ்பேக் கேட்கும் போதே அவ்வளவு காண்டாவது இல்ல, இந்த கஷ்டப்பட்டு உட்காந்து பார்த்தேன் எனக்கு எவ்வளவு காண்டு இருக்கும். இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். பிளாஷ்பேக்ல இவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை வந்து அடிச்சு கோமலை படுக்க வச்சிட்டாங்கன்ட்டு தான் தலைவன் வந்து வெளியோட வந்திருப்பான். தூயின் வண்டியை கம்முந்துருக்கலாம்ல, இவங்களே போயிட்டு சவாலை விட்டுருப்பானுங்க, நான் எங்க இருக்கிறேன், எங்க ஊர் எங்க இருக்குது, பொண்ணுங்களாம் எங்க இருக்குதுன்ட்டு இவங்களே போயிட்டு வந்து அட்ரஸ் கொடுத்து வந்திருப்பானுங்க. என் மகன் கையில மச்ச இருக்கு, அதுக்காக என் மகன் எடுத்துருப்பான்னு நினைச்சாங்க. எவ்வளவு சும்மா இருப்பானுங்களா, பிளாக் கேட்ஸ், போலீஸ், ஆர்மி மொத்த பேரும் உள்ள அமைச்சிருப்பானுங்க. இதெல்லாம் அப்படின்னா இத்தனை படை வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நம்ம தலைவராலே ராமு தலைவர் ஒரே ஆளா போட்டுருவாரு. 2 பேர் அடிச்சீங்க, 4 பேர் அடிச்சீங்க, ஒரு நாயம் இருக்குது. 10 பேர் அடிச்சீங்க, 5 பேர் அடிச்சீங்க, ஒரு நாயம் இருக்குது. ஏன் 100 பேர் அடிச்சீங்க, ஒரு நாயம் இருக்குது. ஆனா இத்தனை ஆளையும் ஒரே ஆளா அடிக்கிறான்னு எடுத்துக்கோ தெரியுமா, இதெல்லாம் எப்படா நம்புறது, என்னடா இது. கொஞ்சம் முன்னாடி சீன்ல தான் தலைவன் வந்து ஊருக்குள்ள வந்த அத்தனை போலீஸும் போட்டு தள்ளிட்டாரு, எல்லா மிலிட்டரியும் கொலை பண்ணிட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேஸ், எவ்வளவு பெரிய விஷயம். தலைவன் வந்து முக்கிய கொற்றவளை தான் தெரிஞ்சிடணும். ஆனா தலை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, எந்த ஒரு சீக்வன்ஸுமே இல்லாம ஓப்பன் நேர்ல வயலில் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒரு சீனா, என்னடா இது. இத்தனை போலீஸை கொலை பண்ணிட்டு தலைவன் ஜாலியா உட்காந்து வந்து கோயில வந்து திருவிழா நடத்திட்டு இருப்பான். இந்த டைம் தான் வந்து இவனுக்கு வந்து சொல்லிட்டு போனார் தெரியுமா. அந்த மாதிரியே நம்ம தளபதி அண்ணா வந்து கூட்டு வந்திருப்பாங்க. கூட்டு வந்து சும்மா வந்துக்க மாட்டாங்க, ஹீரோவை போட்டு சொல்றதுக்கு ஏகப்பட்ட அடியால கூட்டு வந்திருப்பாங்க. தலைவன் வந்து சரியா சண்டை போடுறத விட்டு குளத்துல சண்டை போட்டிருப்பான். சண்டை போட சொன்னா சாங்கு போயிடா, யாரா நீ. அதே சீன் மாதிரி தெரிஞ்சிடும் அப்ப மிலிட்டரியா போட்டுட்டான் தலைவன், இவனை ஈஸியா போட்டு சொல்றான்னு பார்த்தா தீர்னு இவன் வந்து போய் அடிச்சுட்டு வைங்க. ஆனா வந்து அடிபட்டு அவனா அதே கீழே படுத்து கிடப்பான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, ஐயோ பழக்கமானா பழக்கமானான்ட்டு எல்லாரும் வந்து அடிச்சிருந்தாலும் தலைவன் ஒரு வழியா வந்து காலி ஆயிட்டான். இதெல்லாம் படத்தை முடிச்சிருவானுன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவரை மாதிரியே ஒருத்தன் டிராக்டர்ல போட்டுருப்பான். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வந்து டபுள் ஆக்ஷனா. இதெல்லாம் போன படத்துல பண்ணு அகாண்டால வந்து சிக்கில ஒருத்தன், அப்புறம் வந்து ரவுடியா ஒருத்தன். கரெக்டா பாத்தியா சரி நீ வேற லெவல்லயே அடி. வந்து புதுசா ஒரு ஜந்துல இருக்கிறேன் தெரியுமா, இந்த ஜந்து என்ன பண்ணா எல்லாரையும் போட்டு வில்லுதான் வச்சிருப்பான். வில்லு பட்டு ஒருத்தன் கை வந்து 2ஆ போயிட்டு இன்னொரு அட்டாக் பண்ணுவான். அப்புறம் முக்கியமா இந்த ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது ஒன் டைம் பாஸ் பண்ணி இது எங்கேயோ பார்த்தா மாதிரி நினைச்சேன். இல்லையான்னு பார்த்தா காட் ஆஃப் வார்ல பாவீங்களா சீனு நீ எங்கேயே கை வச்ச ஓகே, கடைசியில அங்க தொட்டு இங்க தொட்டு நம்ம கிரேட்டோஸ் மேல கை வச்சிட்ட பத்தியா, இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டியா. உன்னை மறக்கவும் மாட்டேன் என்ன பிரச்சனை வந்து நம்ம தலைவர் அண்ணா வந்து காப்பாத்திடுவாங்க. அவர் வெளியே வந்துருவாரு. இந்த சீம் வந்து ஒத்துக்குவாங்க, ஆமாங்க நாங்க கொலை பண்ணாங்க ஒத்துக்குவாங்க. அப்பாடி படம் முடிஞ்சுதா சாமி, படத்தை க்ளோஸ் பண்ணி வேலையை பார்க்கலாம் வச்சுக்கும் போதுதான் அங்க ஒரு லீடு என்ன பண்ணா வந்து இன்னொரு வில்லனா யாருன்னா வந்து அவன் வந்து வேற ஒருத்தர் வெளிநாட்டுக்காரனா அப்படின்ட்டு பயண பில்டப் பட்டு அவனை வந்து இவன் கொண்டுட்டான். அது ஜந்து கொண்டுருச்சான். அது என்ன கதை அப்படின்னு பாக்கணும்னா அங்க வந்து பார்ட் 2ல பாருங்க லீடு வேற கந்தா 2 ஐயா சாமி ஃபர்ஸ்ட் பார்ட்டே மனுஷங்களா நீங்களா, இத பார்ட் 2 வேறயா என்ன புட்டுடே கடமாடு
இல்லைன்னா வந்து இப்போ வந்து கேஜிஎஃப் படம் தெரியுமா அந்த மாதிரி இருக்கிறேன்ட்டு தலைவன் பாட்டு லீடு ஒரு 2 விட்டுச்சிருக்கான். நல்ல விஷயம் என்ன பண்ணா, இந்த படம் வந்து அட்டு ஃபிளாப் ஆகி போச்சு. நல்ல வேலை இந்த படம் ஓடல, இப்படிதான் பாட்டு எடுத்துருப்பாடுங்க. பரவாயில்ல, ஆந்திர மக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றிங்க. இந்த நீங்க வந்து நம்ம இந்த ஸ்கந்தா படத்தை பார்த்தோம் இல்லையா, இது எந்த அளவுக்கு கிரிஞ்சா இருந்துச்சு, கிரிஞ்சி மேக்ஸா இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி என் வாழ்க்கையில் இந்த அளவு கிரிஞ்சி மேக்ஸாக ஒரு படத்தை பார்த்ததே இல்லை. ஓகே, ஒரே படம் பார்த்தாச்சு. படத்தை பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ செம்மையாக இருந்ததுங்க. இது நாங்கள் வந்து எப்பவுமே சாப்பிட்ற டைமுக்கு ஏதாவது ஒரு மூவி மாதிரி வச்சு பார்ப்போம். அப்படிதான் மிஸ்டர் தமிழனில் இந்த மூவி வச்சு பார்த்தோம். தொண்டை அடிச்சு செத்துருப்பாரு. அப்பயே அவரே வந்து கலாச்சிட்டாரு, என்னடா இது ஃபைட் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே எனக்கு இப்பயும் இந்த டைமுக்கு இப்படி ஒரு படமா அப்படின்ட்டு. பழைய இதெல்லாம் இப்படி எடுத்தாங்க, ஓகே. இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சேன் ஒருவேளை தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி இருக்காங்க போல, இப்பயும் இந்த மாதிரிலாம் எடுத்தா ரசிச்சு பார்க்குறாங்க போல நினச்சா அங்கேயுமே ஃப்ளாப் தான். அப்புறம் எதுக்கு இவ்வளோ கிரிஞ்சித்தனமா ஆர்மி போலீஸும் மொத்த பெரிய ஒரு ஒத்தாளா தடுக்கிறது வந்து என்ன சொல்றேனே தெரியல. எல்லாரையும் பார்த்து ஜோக்கருமே நினைச்சுக்கிறாரு போல அவர் டேரக்டர். இந்த மாதிரி எல்லாரும் எடுத்து பேசுவாங்கன்னு நினைச்சாரு, இவ்வளவு சீக்கிரம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. செம்மையா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா எல்லாருக்கும் ஃபேனா போட்டு தள்ளிக்கிறாங்க. எல்லா முடிவும் பறந்துருக்குது எல்லா சீன்லயும். சரி, ஃபேன் தான் யாரும் வரமாட்டாங்க, ஃபேனாவது அட்லீஸ்ட் போடலாம் படம் ஃபுல்லா அப்படின்ட்டு பண்ணிக்கிறாங்க. நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடிக்கு ஒரு இந்த சீன் ஆனா உன்னா எல்லா மூஞ்சிக்கும் ஃபேன் திடீர்னு அடிக்கும். இது என்னடா இது, எதனா பழைய இது பாலையா படம் தானே நினைச்சேன். சத்தியமா பாலையா பார்த்ததுல அந்த மாதிரி சீன் வரும் அப்படின்னு நினைச்சானா. அவருக்கே டஃப் கொடுக்குற ஒரு ஆள் புதுசா இறங்கி இருக்காரு. குட்டி பாலையான்னு இவருக்கு ஒரு பேர் வேற வச்சாங்க. செம்மையா கரெக்டா சூட் ஆகுது. அவர் மேல்னு தோந்து. இப்ப இந்த படம் பாக்குறப்ப அவரு கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாரு. ஆர்மி போலீஸ் பிளாக் கேட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் நல்லவர்னு தோந்து. இப்போ அதுல எனக்கு வந்து இந்த ஹீரோயின்ஸ் நிறைய பேர் ஏதோ வந்துட்டே இருந்தாங்க. அதுல யாரு பேருன்னு தெரியல, எல்லாரும் கூட இருக்காரு மனுஷன். அது யாரு பேருன்னு எனக்கு தெரியல. அதாவது ஹாஸ்பிட்டல்ல அடி வாங்க, இவங்களுக்கு முன்னாடியே அடி வாங்கினாங்களே ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருந்தாங்களே மென்டல் ஆகி, அவர் தான் ஜோடின்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாம காலேஜ் சீன் ஒன்று வச்சு இங்க சிஎம் ஒன்று வச்சு அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. சத்தியமா தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அப்ப பாக்குறேன் புரியல, இப்ப இந்த சேனல்ல பாக்குறப்ப எனக்கு புரியல எதுக்கு அந்த சீனு, எதுக்கு இது வச்சாங்கன்னு தெரியல. 2 பேரையும் கூட்டின்னு போனாரு. சரி, 2 சிஎம்க்கும் புரியணும்ட்டு அது ஒன்று பண்ணாங்க, ஓகே. அப்ப யார் தாண்டா ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா 3 பேர்ட்டு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணு, எல்லாத்தையுமே ஆடினாரு. ஆக மொத்தம் நல்லா என்ஜாய் பண்ணாரு. இதுல என்ன, நாங்க தெலுங்கு ஃபிலிம்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பொழைக்குது. அந்த ஸ்டென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல வேலை, ஒரு 1000 பேர் கூப்பிட்டுறாங்க. ஸோ நல்ல வேலை கிடைக்குது. அதே மாதிரி பாட்டுக்கு டான்ஸுக்குன்னு யாருன்னா ஒரு பொம்பை ஹீரோயினா அதுன்னு கூட்டின்னு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆக மொத்தம் எல்லா சீனும் இப்போ திணிக்கணும், அதுக்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பொழைக்குது. அவ்வளோதான். படம் வந்து என்ன ஓடுதோ இல்லையோ, ஆனால் இவங்களுக்குலாம் நல்ல சம்பளம் கிடைக்குது. அது மட்டும் நல்ல விஷயம் தான். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.